கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேர்ல்ட்லி வெட்னஸ்டே மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது ஆதியாகமம் 8வது அதிகாரம் 15வது வசனம் 14வது வசனம். வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் குமாரரும் குமாரரின் மனைவிகளும் பேழை விட்டு புறப்படுங்கள். பிரியமானவர்களே, நோவாவின் காலத்துல பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டு போயிருந்தது என்றும் அது கொடுமையினால் நிறைந்திருந்தது என்றும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது தேவனுக்கு சஞ்சலத்தை உண்டாக்கியது. ஆனால் நோவாவோ நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்திலும் இருந்தார். அவரை சுற்றி கொடுமைகள் நிறைந்திருந்த போதும், பாவங்கள் நிறைந்திருந்த போதும், சீர்கேடான காரியங்கள் நடந்து கொண்டிருந்த போதும் அவர் தன்னுடைய உத்தமத்தை காத்து கொண்டார். அப்படி அவர் நீதிமானாய் உத்தமனாய் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்துல வாழ்ந்ததினால யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆமென். இந்த உலகத்துல பாவம் பெருகி போயிருந்த நேரத்துல ஆண்டவர் பூமியையும் அதில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் அழிக்க நினைத்த போதும் நோவாவை அழிக்கும்படியாக அவர் நினைக்கவில்லை. ஏனென்றால் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்துல இருந்தார். அவர் உத்தமனாய் நீதிமானாய் நடந்து கொண்டிருந்தார். உலகத்துல பாவம் பெருகி கொண்டு இருந்தாலும் அவர் தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவத்திலிருந்து விலகவில்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உலகத்துல நம்மை சுற்றி பல காரியங்கள், பாவத்துக்குரிய காரியங்கள், கெட்டு போகிற வழிகளில் கொடுக்கிற பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவனோடு சஞ்சரிக்கிற, பாவத்தோடு அல்ல, உலகத்தோடு அல்ல, மாம்சத்தோடு அல்ல, தேவனோடு எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தருடைய கண்களிலே நாம் கிருபை கிடைக்க பாத்திரவான்களாக இருப்போம். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் நாம் உலகத்தின் சீர்கேடுகளுக்கு தப்பி வாழ முடியும். உலகத்தின் கொடுமையான காரியங்களுக்கு நாம் விலகி நிற்க முடியும். சீர்கேடை நோக்கி போய்கொண்டிருந்த உலகம் அழிந்து போனது. ஆனால் நீதிமானாய் உத்தமனாய் வாழ்ந்த நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, நாமும் கூட பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து ஜீவிப்போம் என்றால் அவரோடு கூட நித்திய காலமாய் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கூட அவருடைய ராஜ்யத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். நோவாவின் இடத்துல காணப்பட்ட 2வது ஒரு குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கிறோம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, என்ன செய்ய வேண்டும் என்று, இப்படி செய்ய வேண்டும் என்று நோவாவுக்கு தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். ஒரு பேழையை எப்படி உருவாக்க வேண்டும் என்று, என்ன அளவில் உருவாக்க வேண்டும், அதை செய்ய வேண்டிய முறைகளை, அதை செய்ய வேண்டிய வகைகளை தேவன் நோவாவுக்கு கட்டளையாக கொடுத்திருந்தார். தேவன் கொடுத்த கட்டளைப்படியெல்லாம் நோவா செய்து முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. செய்து முடிக்கிற ஒரு அனுபவத்திலே நோவா நடத்தப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கும் கூட இந்த நாளிலும் தேவன் நமக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராய் இருந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களில நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்து ஆலோசனை கொடுத்து நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நாம் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்துல நாம் அனுதினம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தார். அவருடைய வேலைக்காக காத்திருந்தார். ஆண்டவர் சொல்லும் போது பேழைக்குள்ளே பிரவேசித்தார். ஆண்டவர் சொல்லுகிற காலம் வரைக்கும் பேழைக்குள்ளாக அவர் அடங்கி இருந்தார். பேழைக்குள்ளாக பிரவேசித்த நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் நாம் இந்த பேழைக்குள்ளாக எவ்வளவு நாள் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லவில்லை. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழைக்குள்ளே காத்திருந்தார்கள். அவர்கள் எத்தனை நாள் அந்த பேழைக்குள்ளே இருந்தார்கள் என்று நாம் பார்ப்போம் என்றால், இப்போது இருக்கிற கேலண்டர் கணக்கு பிரகாரமாக 1 வருஷமும் 10 நாட்களுமாக அந்த கணக்கு வருகிறது. பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 375 நாட்கள் அவர்கள் அந்த பேழைக்குள்ளே தங்கி இருந்தார்கள். கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும், கர்த்தருடைய வேலை வருகிற வரைக்கும் அவர்கள் அந்த பேழைக்குள்ளாக இருந்தார்கள், காக்கப்பட்டார்கள். அவர்கள் தேவனுடைய வேலைக்காக காத்திருந்து அவர் சொன்ன பிறகுதான்
அந்த பேழையை விட்டு வெளியே வருகிறார்கள். ஜலப்பிரளயம் எல்லாம் முடிஞ்சு பூமி காஞ்சு அந்த பேழை அரரத் மலையில நிற்குது. அப்பொழுது அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் நோவாவுக்கு சொல்றாரு, நீயும் உன் குமாரரும் உன் குடும்பத்தாரும் இந்த பேழையை விட்டு புறப்பட்டு வெளியே போகணும் என்று சொல்றார். அவர் சொன்ன பிறகுதான் நோவாவும் அந்த குடும்பத்தாரும் அந்த பேழையை விட்டு வெளியே வருகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிற நாமும் கூட கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிற அந்த அனுபவத்துக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய துவக்கத்தை காண செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வேலைக்காக, அவருடைய சித்தத்திற்காக நாம் காத்திருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். ஏன் தெரியுங்களா? அவர் சகலத்தையும் அதின் காலத்துல நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் நம்முடைய நேரத்துல செயல்படுகிறது இல்லைங்க, அவருடைய நேரத்துல தான் செயல்படுவார். ஏற்ற வேலை என்ன என்று அவருக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த உலகத்தை, இந்த மனுஷனை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர் தான். ஏன் செஞ்சாரு, எதுக்கு செஞ்சாரு, எப்போ என்ன நடக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கும் போது தேவன் நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை தர வல்லவராய் இருக்கிறார். நோவா கர்த்தருடைய வேலைக்காக பேழைக்குள்ளே காத்திருந்தார். அவர் ஒரு புதிய துவக்கத்தை, புதிய உலகத்தை, புதிய ஒரு ஆரம்பத்தை அவர் கண்டார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு புதிய துவக்கத்தை தேவன் தருவாராக. நீங்கள் உங்களுடைய காத்திருப்பு தேவன் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களை, கர்த்தருக்காக மாத்திரம் காத்திருங்கள். தேவன் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருவார். அதனால நாம் நம்மை அர்ப்பணிப்போம், அவருடைய வேலைக்காக காத்திருப்போம், அவருடைய புதிய ஒரு துவக்கத்தை காண்போம். கடைசியாக நோவாவிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, நோவா பேழையிலிருந்து வெளியே வந்த பிறகு தன்னோட குடும்பத்தோடு கூட ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். நோவா அந்த பேழையிலிருந்து வந்த பிறகு உலகத்தை பார்த்தா முன்பு இருந்த யாருமே அங்க இல்லை, முன்பு இருந்த எதுவுமே அங்க இல்லை, எல்லாமே புதுசா இருந்தது. ஆனா தானும் தன் குடும்பத்தார் மாத்திரமே காக்கப்பட்டதை நோவான் உணர்ந்து ஆண்டவருடைய கிருபையை அப்போது உணர்கிறார். உணர்ந்த உடனே ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்தி நன்றி செலுத்துகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாமும் ஆண்டவருடைய கிருபையை தினந்தோறும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். தினந்தோறும் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோமாப்பா. ஆவியானவரே, உம்முடைய வேலைக்காக காத்திருக்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை நீர் பலப்படுத்த முடியாத ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலனும் கிருபையும் தாங்க அப்பா. ஒரு புதிய துவக்கத்தை அவர்கள் வாழ்க்கையில அப்பா காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.